எஸ், ஜடேஜா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த ஒரு ரன் அவுட் ஆனார் பாத்தீங்களா. ஸோ அப்பவே அவர் ஓடி போயிட்டு அதுக்கப்புறமா காலை பிடிச்சிக்கிட்டாரு, அந்த கிராம்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளமே வந்துருச்சு. லக்கீலி அவரோட ஸ்கேன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஹாம்ஸ்ட்ரிங் புல் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, தவிர டேர் கிடையாது. கிழிஞ்சிருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும், சீரிஸ் ஃபுல்லாவே விளையாடி இருக்க மாட்டாரு. பட் லக்கீலி அது புல்னால மேபி வைசாக் டெஸ்ட் மட்டும் அவங்க ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கேப் வருது, கிட்டத்தட்ட 10 நாள் கேப் வருது தேர்ட் டெஸ்ட்டுக்கு. ஸோ ஒரு பாத்தீங்கன்னா ஒரு தேவையுள்ள ஒரு ரெஸ்ட் இருக்கும். அண்ட் கேஎல் ராகுலுக்கு என்ன ப்ராப்ளம்னா குவாட்ரிசெப்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி தொட. ஸோ அது ரைட்டோட ஒரு முன்னாடி தொட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பெயின் அதிகமா இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஆல்ரெடி அவருக்கு ஐபிஎல் ஒரு இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். ஐ திங்க் அது லெஃப்ட் லெக்லன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் வந்துச்சு அந்த இன்ஜுரி. அவர் ரெக்கவர் ஆகி வரதுக்கே பல மாசங்கள் ஆச்சு. ஹோப்ஃபுல்லி அந்த அளவுக்கு பெரிய டேமேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, இட்ஸ் அ லாங் டெஸ்ட் மேட்ச் சீரிஸ், 5 டெஸ்ட் மேட்ச் விளாடுறோம். ஸோ அப்படின்னும் போது கேஎல் ராகுல் ஜடேஜாலாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப குரூஷுவல். பேக் டு பேக் உடனே இன்னொரு டெஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி சின்ன நிகழ் இல்லை இன்ஜுரி வச்சுட்டு விளாண்டாங்கன்னா அது ரொம்பவே ரிஸ்க் ஆயிடும்.